திருக்கோவையாரில் மெய்ப்பாட்டியல் நகை. மெய்ப்பாட்டியலில் நகைனா சிரிப்பு, நகைச்சுவை. அதாவது நாமெல்லாம் படிச்சிருக்கோம், சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சிருக்கோம். பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, மெலிந்து அன்பு மிகுதியால் தான் நினைத்த அந்த தலைவனை எண்ணி கலங்கி உடம்பு மெலிந்து வாடியிருப்பாள் என்று. ஆனால் இங்கே பாருங்க, இது எள்ளல் இளமை பேதமை மடனென்று உள்ளப்பட்ட நகை நான்கென்ப தொல்காப்பியம். இந்த 4 வகை பொருட்களில் வரும் திருக்கோவையாரில் இச்சுவையை உணர்த்தும் பாடல்கள் பல. கடல் நீர் போல பரந்து விரிந்து இருப்பினும் கடல் நீரின் உவர்ப்புத்தன்மை அதன் ஒவ்வொரு துளியிலும் உணரப்படுதலே போன்று திருக்கோவையாரில் இச்சுவை பற்றிய ஒரு பாடலை காண்போம். தலைவன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உடல் மெலிந்து கொண்டே வருகிறான். தலைவனின் இந்த நிலைக்கு காரணம், சோலையில் தலைவன் கண்ணுற்ற ஒரு சிற்றிடை சிறுமான் விழி குரத்தியின் நினைவே ஆகும் என்பதனை உணர்ந்த தோழன், இந்த நிலை தலைவனது பெருந்தகைமைக்கு இயலாது என எள்ளி நகையாடும் விதத்தில் இந்த நகைச்சுவையை அமைத்து அழகுபட கூறியுள்ள பாடல் உளமாம் வகை அண்ணல் இறங்கியதே திருக்கோவை பக்கம் 2 ஆகும். இனி நாம் இந்த சுவையை அறிந்து கொள்ள வேண்டும். மெய்ப்பாட்டியல் சுவையில் கூறுகிறார்கள் திருக்கோவையாரில். பெண்கள்தான் தலைவனை எண்ணி மெலிவார்கள் என்று எண்ணியிருந்தோம் அல்லவா? எப்படி மெய்ப்பாட்டியல் திருக்கோவையாரில் கூறியிருக்கிறதை பாருங்கள். மான் விழியாள். நன்றி, வணக்கம்.